கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய நம் ஆண்டவர் இயேசு நம் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே நம் எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ளும்படி அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டுடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவார். ஆக பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா விசேஷமான ஒரு நாள். நாளைய தினத்திலிருந்து நம்முடைய சிலுவை பாதையை தியானிக்கிற இந்த நாட்கள் வரப்போது நாளைய நாள் சாம்பலின் புதன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த நாள்ல இன்றையிலிருந்தே நாம் அதை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரையும் ஆண்டுடைய திரு பாதத்துக்கு நேராக சாஷ்டாங்கமா விழுந்து நம்மை அர்ப்பணிப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் பொறுப்படுத்தி வழிநடத்துவார். ஆக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன். ஓ ஆண்டவரே, கிருபை நிறைந்த இயேசுவே, உமது அன்பினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் அவருடைய கருத்திலே அர்ப்பணித்து நம்ம ஜெபத்தோடு கூட வருவார். Thank you, Lord. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். Thank you. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன் வெட்கம் கருந்தே தேவ சமூகத்திலே, தமதன் வெட்கம் கருந்தே சமூகத்திலே தோரை தேற்றிடுமே,
உமது பெலனை தேடுவேன். இயேசுவுக்காக யாவையும் துதிப்பேன். ஆமென். உமது பெலனை தேடுவேன். திருப்பாதம் எல்லாருமாய் Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி ஓடி உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுங்க, கண்ணு மூடுங்க. எல்லாருமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே உடைய கரங்களை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்தின் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. We thank you that you blessed us with the past 2 months and you brought us to the month of March at the first Tuesday. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Father, we completely surrender our soul, spirit and body of each and everyone who has come here. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender all of our families into thy loving hand. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லோரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும். May you bless and guide each and everybody who has come for this prayer today. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We surrender each and everybody who is yet to come today. ஆண்டவரே, சிலுவை பாதையை தியானிக்கிற இந்த நாட்களுக்கு முன்னதாக நாட்களில் எங்களை எல்லோரையும் தியானம் பண்ணும்படியாய் அழைத்து வந்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. In these days, as we are going to remember and recall about the things of the cross, we thank you that you brought us tonight to remember about your cross. சாம்பல் புதனை ஞாபகப்படுத்தும்படி ஆண்டவரே தியானிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you that you brought us here in order to remember the significance of Ash Wednesday. மண்ணான மனிதனாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. We thank you and we praise you that you will recall and remember us of all the things that whom we are dust and that we will recall about it. இந்த YouTube வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We completely surrender each and every people of God and the ministers of God who've been watching this prayer through online service. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless and guide each and everybody who shares and subscribes to our channel. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. May your name alone be glorified through us. உம்மையே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Unto you we give all our praise, glory and dominion. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. வாங்க நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். Hallelujah. 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 Yes, தேவன் நம் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம தொடக்க ஜெபத்திலே நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக அவர் திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், வேதனைகளெல்லாம் மாற்றுவார், எல்லா வியாகுலத்தையும் மாற்றி நமக்கு தேவன் நித்திய வாழ்வையும் நித்திய ஜீவனும் நமக்கு தருவார். ஆகவே இந்த நாளிலே தேவனை துதிக்க வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆகவே இந்த துதியை கேட்கத்தான் தேவன் நம்மத்துல ஓடோடி வந்திருக்கார். ஆகவே ஜெபத்தோட்டை செய்கிறேன் 219 219 துதியின் ஆடை அணிந்து நம் துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி
தேவனை துதிப்போம். கர்த்தர் நம் மத்தியில் வந்து நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். 219. தேங்க்யூ லார்ட். நன்றி சப்பா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. இந்த மாதம், இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்னாளா இருக்கிறபடியாலே இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவக்கரம் நம்மோடு கூட இருக்கட்டும். இந்த மார்ச் மாதத்தின் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆண்டவரை தேடி வந்திருக்க நம் ஒவ்வொருவரும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார். Thank you, Lord. நாளை அணைந்து துயரமெல்லாம் அறந்து துதிக்க போகிறோம். எங்க மத்தியில வந்து வாசம் செய்து எங்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்களாச்சா. துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க. துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கற்று தந்த நாள், இதுவே கை கூறுவோம். உழவனில்ல இனி அழுகை இல்ல, இன்று குவித்து கொடுத்து கொண்டாடுவோம். உழவனில்ல இனி அழுகை இல்ல, குவித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறைந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். Thank you, Lord. நம் துயரத்துக்கு ஆறுதல் இந்த ஆறுதலை தேவன் நமக்கு தருகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் அதை இன்று நமக்கு தருகிறார். துயரத்துக்கு பதில் ஆறுதலை இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்கார சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். எல்லாம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை துதியினாடை
உலகமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. நாம் எடுக்கிற ஒரு துதியினால பாருமா தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம்? புலம்பல் இருக்குது, ஆனா நாம் துதிக்கும் போது அதுக்கு ஆனந்தத்தை தருகிறாராம். ஒடுங்கி போன ஆவி நமக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களுக்காக, நோய் நொடிகளுக்காக மாத்திரைகளை போடுறோம். நம்ம என்ன சொல்றோம்? என் உடம்பெல்லாம் ஒடுங்கி போச்சுன்னு சொல்றோம். ஆனா தேவனை துதிக்கும் போது என்ன பண்றாராம் பாருங்க, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இந்த உற்சாகமான ஆவியை நமக்கு தருகிறார். நம்ம செய்கிற ஒரே ஒரு துதியினால நாம துதிக்கணும் தான். நான் ஏன் துதிக்கிறோம்? நாம துதிக்கணும். ஏன்னா இந்த ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த மனுஷனோ எந்த டாக்டரோ யாரும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஏன் நம்ம அனுதினமும் எடுத்துக்கொள்ற மாத்திரையான கூட நம்ம உயிர் வாழ முடியாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே நம்ம சொல்லி இருக்கிறார், நம்ம உயிர் வாழ்கிறோம். கட்டளையிட்டு இருக்கிறார், தேவன் நம்மை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி இந்த நாளிலே வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 John 2nd chapter verses 17. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கன்னடத்திலும் இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். படிங்கப்பா, எந்த லாங்குவேஜ்ல எடுத்திருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் படிங்க. 1 John 2nd chapter verses 17. தமிழ்ல படிக்கிற பாருங்க. உலகமும் அதன் இச்சையையும் ஒழிந்து போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Yes, hallelujah. Hallelujah. The world and everything in it that people desire is passing away, but he who does the will of God lives forever. Ever. Amen. 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 ಲೋಕವು ಅದರ ಆಶೆಯು ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ, ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವನು. Yes, hallelujah. இன்னைக்கு நம்ம பாடணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம துதிக்கும் போது தேவன் நம் துயரத்தை ஆறுதலாக மாற்றுகிறார், நம் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறார். இன்னைக்கு பாருங்க என்ன அழகான வசனம். உங்கள் ஒவ்வொரு வாயின் வழியாக படித்த வசனத்தின் அழகான காரியம் என்ன சொல்லுது? இந்த உலகமும் இதன் இச்சைகளும் என்ன ஆகுமா? ஒளிந்து போகும். அது எல்லாமே போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் என்ன பண்ணுவானா? நிலைத்திருப்பான். வசனம் அதான் சொல்லுது, கடைசி வரைக்கும் நீதியிலும் உத்தமத்திலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. பணக்காரன் இல்ல, பெரிய பெரிய பட்டத்தில் இருக்கிறவங்க இல்ல, பெரிய பெரிய சர்ச்சை வச்சு நடத்தி இருக்கிறவங்க இல்ல, யார குறிச்சு அவர் சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவளோ அவர்கள் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்கிறது. எங்க நிலைத்திருப்பார்கள்? இந்த பூமியில. இதெல்லாம் அழிந்து போகும்னு சொல்லிட்டாரு. பரலோகத்தில் என்றும் நம்ம நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உலகத்தை நிறைய துக்கங்களை பார்த்துட்டோமா, நிறைய கண்ணீர் பார்த்துட்டோம், நிறைய வியாதிகளை பார்த்துட்டோம், நிறைய துயரங்களை பார்த்துட்டோம், நிறைய கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். ஆனால் தேவனுக்காக அவர் சித்தத்தின்படி செய்யும் போது நமக்கு தேவன் பரலோக வாழ்வை நிலைத்திருக்கும்படி செய்வார். ஆகவே நம்மை பார்த்து தேவன் என்று நான் சொல்கிறார், ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலை மலர்ந்தது மாலை மறையும் வரைக்கும் நீ எங்கே வாழ்கிறாய், எங்கே ஓடுகிறாய் என்று சொல்கிறது. ஆகவே அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் கண்கள் கூட அப்படி துதிக்கலாம். ஆண்டவரே, என்னை இந்த நாளில் அழைத்து வந்தீர்கள். இந்த மார்ச் மாதத்தை பார்க்க வச்சீங்களே, இந்த மார்ச் மாதத்தில் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே அப்பா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் என்னை, என் கணவனை, என் பிள்ளைகளை, எனக்கு கொடுத்த காரியங்களை, என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பிடிச்சுக்க ஆண்டவரே, நீங்க கருப்பிடித்து நடத்துங்க என்று சொல்லி உங்களை இப்போ ஒப்பு கொடுங்க. Open your mouth and surrender to the Lord. Jesus, I submit my whole family into your hand, Lord. Jesus, you take complete control, Lord. Jesus, we praise you, we thank you, we adore you, we worship you. You are the King of Kings, you are the Lord of Lords, you are Almighty God, you are the Holy Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ஒரு பழைய பாடல் சொல்கிறது. இந்த பாடலை நாம் பாட கேட்கலாம். Thank you, Lord. நன்றி. ஓ மனிதனே,
ஆமென். நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். எல்லாருக்கும் சேர்ந்த பாடல், எல்லாருமாய் சேர்ந்து Thank you, Lord. கைகளை கரங்களை தட்டி நம்ம ஒவ்வொருவரை பார்த்து தேவன் என்று எச்சரிக்கிறார். Thank you, Lord. Thank you. Amen. Thank you, Lord. எல்லாருமாய் சேர்ந்து பாடல். Thank you. அப்பா, உமக்கு நன்றி. ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, எல்லாருமாய் சேர்ந்து நீ எங்கே போகிறாய்? காலையில் மலரிலே மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலரிலே மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, Thank you. மன்னிப்பிருந்த மனிதனே, மன்னிப்பே திரும்பவா. மறைய உன்னை எழுதும் போது எங்கே நீ ஓடுவா? Thank you. அந்த மனிதனே, தேவனை தேடு. Thank you, Lord. மண்ணில் பிறந்த மானிடனே, ஆமென். தேடி திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, ஆமென். மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் மேலே நடப்பது என்ன என்பதை அறிவாயா? மரணத்தின் மேலே நடப்பது என்ன என்பதை அறியாயோ? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலரிலே மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலரிலே மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, ஆவியாய் பிறந்த மானிடனே, ஆவியாய் நீ மரிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், இந்த மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் எங்கே மரணத்தை வென்றிடுவாய்? நித்திய ஜீவனை பெற்றிடு மோட்சத்தில் இலக்கிற்கு வாழ்ந்திடுவாய். ஆமென். நித்திய ஜீவனை பெற்றிடு மோட்சத்தில் இலக்கிற்கு வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. மனிதனை குறித்து Thank you, தேவன் thank you, இவ்வளவு thank அழகாய் you, சொல்லியிருக்கிறார் பாருங்கம்மா.
மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு தான் நீ திரும்புற இல்ல, மரணம் உன்னை நெருங்கும் போது நீ எங்க போவான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே இன்று உயிரோடு இருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், நம் முன்வாழ்கிற நாட்களிலே தேவனுக்கு இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி அவர் சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான் என்று சொல்கிறது. அவர் சித்தத்தின்படி செய்வோம், அவருக்குள் நிலைத்திருப்போம். கண்களை மூடி தேவனை ஆராதிக்கலாமா, நன்றி சொல்லலாமா? அப்பா, இந்த நாளிலே எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, இந்த ஜீவன் என்னில் இருக்கிற வரைக்கும் நான் எப்படியா இருக்கிறேன், என்ன செய்கிறேன், நான் தேவனுக்காய் எப்படியா வாழ்கிறேன், நான் தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், விசுவாசத்தை எப்படி நீதியா நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி அன்றுவரே ஒரு கணம் நான் நினைத்து என்னையே பார்த்து என் குடும்பத்தை விசுவாசத்தை நடத்துறேனா, என் பிள்ளைகளை விசுவாசம் நடத்துகிறேனா, நான் விசுவாசத்தில் இருக்கிறேனா, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைத்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதே. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இன்னும் அதிகமா நாங்கள் ஜெபிக்க, இன்னும் அதிகமா உங்க வார்த்தைகளை கேட்டு அதற்கு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறமைக்காக துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோமையா, ஆராதிக்கிறோமையா, உண்மையை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களை கரங்களை பிடித்து நடத்துகிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்கள் கரங்களை பிடித்து, என் முழு கரங்களை பிடித்து நடத்துகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. அப்பா, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில எல்லாமா இருக்கட்டும் ஆண்டவர். இந்த நாட்களில உண்மை எல்லாம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லையே சிசு. எங்க ஆசை எல்லாம் நீதான் ஆண்டவர், எங்க செல்வம் எல்லாம் நீதான் ஆண்டவர். நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையை நாங்க துதிக்கிறோம், உண்மையை வாழ்த்துகிறோம், உங்களை தான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். என் முழு குடும்பத்துக்குள்ளே நீரே எல்லாமா இருக்கிறதை காப்போம். நன்றி 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 நன்றி. பிடித்து தாங்குகிறேன் எப்போது பொம்மோடு இருக்கிறேன், வலுக்கர பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. உண்மையெல்லாம் எனக்கு யாரும் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஏன்னா என் ஆசையெல்லாம் நீங்க தான், என் தேவையெல்லாம் நீங்க தான், என் ரட்சகர் நீங்க தான்,
என் இயேசு கிறிஸ்து நீங்க தான், என் தேவையெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி அந்த கர்த்தரை ஒப்பு கொடுத்து பாடினோம். கண்களை மூடி ஐயா நீர் எங்களோடு பேசுங்க என்று சொல்லி அது முக்கியமாக இந்த நாளிலே கிவ் தேங்க்ஸ் பண்ற குடும்பங்களுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். முக்கியமாக மகள் சுந்தரி சேகர் அவர்களுக்காக கொடுத்த 2 ஆண் பிள்ளைகள் கர்த்தர் அந்த குடும்பங்களை அழகாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். மகன் ஜான் பிரீத்தமுக்காக ஒவ்வொரு வாரமும் தன் வேலைக்காக ஜெபிக்கிற காரியங்களை தேவன் அறிந்து இந்த நாட்களில் அந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த நாளில் அந்த குடும்பங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அந்த குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. இன்னுமா அந்த மகனுக்கு ஒரு நல்ல வரனை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று அந்த குடும்பம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்யட்டும். இந்த நாளில் பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். லெமியல் ஒரு சகோதரன், அவருக்கு இந்த நாளில பர்த்டே. என் சகோதரனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை கணவன் மனைவியாக பல்லாண்டுகால வாழ வைக்கும்படிக்காக கர்த்தர் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி வேணி பிரகாசம் வினோத் அவங்க ஜெபித்திருந்தாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து இந்த நாளில அவங்க நேற்று தினத்துல அவங்க கடந்த நாட்கள் அவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க. கர்த்தர் அந்த வீட்டை அவங்க கொடுத்தமைக்காக கரையை தட்ட அந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த நாளிலே கண்களை மூடி தேவனுடைய வசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே செகண்ட் PUC 10th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் டிகிரி பண்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம அனுதின ஜெபத்துல ஜெபிக்கலாம். கண்கள் மூடலாம். வேத வசனங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான வேலைக்காக நன்றி துதிக்கிறோம். இவ்வளவு நேரமாக உம்மை துதிக்க ஆராதிக்க கர்த்தாவே நாங்க நன்றி சொல்ல கொடுத்த தருணத்துக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடும் ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களோடும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட என் கர்த்தர் பேசுகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலே நாங்க ஸ்டே வித் ஜீசஸ்ல வசனத்திலே பார்த்தோம், கடைசி வரை நீதிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே நினைத்திருப்பான் என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தைப்படி நாங்க செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையில ஒவ்வொருவருக்கே எடுக்கிறோம். எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நிறைய பேர் வெளியூர்களுக்கு சென்று பிரயாணத்துல வராங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க. ஏசுக்கு சுண்ணாமத்தினானே இந்த தான் தற்படி தொப்பு கொண்டு செபிக்கிறோம் மக்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களை செலுத்தும்படி துதித்த நாம், ஆராதித்த நாம், நன்றி சொன்ன நாம் நம்ம எல்லாருமாய் புருஷன் கூட கைகளை ஜோராய் தட்டி எல்லாம் அவ்வளவுதான். ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆக பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிலுவை பாதை நாட்கள், அதாவது சாம்பலின் புதன் நாளை தினத்திலே அது ஆரம்பிக்க போகிறது. அங்கே ஆராதனைக்கு போகிறீங்க, திருப்பலி ஆராதனையில போகிறவங்க வரும்போது அவங்களுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட சிலுவை அடையாளத்தோடு கூட அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? என்ன ஆசீர்வாதம்? மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி சிலுவை அடையாளத்தோடு கூட அவங்களுக்கு விபூதி பூசி அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மண்ணிலிருந்து எடுத்து படைத்தார். மண்ணிலிருந்து வந்த மனிதன் மறுபடியுமாய் மண்ணுக்கு திரும்புவான் என்ற அந்த அடையாளத்தை இந்த சிலுவை பாதை நாட்கள்ல இந்த 40 நாட்களும் உபவாசத்தோடு கூட அநேக காரியத்தை சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து இந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து உலகத்திற்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவ சாபங்களை நீக்கி நம் எல்லாரையும் ஒரு மனிதனாய் மாற்றிருக்கிறார், புனிதர்களாய் மாற்றிருக்கிறார், பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் நம்மை மாற்றிருக்கிறார், பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நம்மை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய சாட்சிகள் மத்தியத்துல ஆண்டவர் ஒரு நாள் நான் எப்படியோ இருந்த எங்கேயோ இருந்த என்னை ஆண்டவர் ஒரு மனிதனாய் மாற்றிருக்கிறார், ஒரு வாழும் புனிதனாய் என்னை மாற்றிருக்கிறார், ஜெபிக்கிற ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் என்னை ஆண்டவர் மாற்றிருக்கிறார் என்று சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்வாங்க. ஆக பிரியமானவர்களே, நாம் மண்ணுக்கு திரும்புகிறவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தேவனை ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லி உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். நிச்சயமாய் இன்னைக்கு வாசித்த வண்ணமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உயிர் வாழ்வார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல இந்த உலகமும் இச்சையும் ஒரு நாள் என்ன ஆகுமா? அழிஞ்சு போகும். எல்லாமே அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் வாழ்நாள்களை காணும்படியாய் தேவன் கிருபை செய்வார். ஆக இன்றைக்கு கூட நாம முதலாக ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த அந்த கட்டளையிலிருந்து நம்ம பார்ப்போம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி நாம பாடினோம் இல்லையா? ஆண்டவருடைய பாதத்திற்கு நீங்களும் நானும் வரும்போது நீ எங்கே போக வேண்டும் என்பதை ஆண்டவர் உனக்கும் எனக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த ஆதியாகமத்துல நீங்க 3வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கங்க. அங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்பொழுதும் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த விருட்சம் நிறைந்திருக்கிற எல்லா பழங்களையும் நீங்க சாப்பிடலாம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம், ஆனால் விலக்கப்பட்டிருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? அந்த கனியை பார்க்கும் போது ஏவாள் அந்த கனியை பார்க்கும் போது அதை பார்க்கிறதற்கு அழகாகவும் இனிமையாகவும் இருந்தது. அவன் அதை எடுத்து பறித்து சாப்பிட்டால் அதை ஆதாமுக்கும் கொண்டு வந்து கொடுத்தால், கணவனுக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, 2 பேரும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அதை சாப்பிட்ட மாத்திரத்துல அவர்கள் நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அவர்கள் நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று அறிந்து அத்தி இலை, அதாவது அத்தி மரத்தின் ஓரமாய் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்த ஆண்டவர் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்திக்க வருகிற அந்த ஆண்டவர் அன்றைக்கு வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே அத்தி மரத்தின் பின்னாலே நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவர்கள் பதில் கொடுத்தார். நீங்க அந்த 2வது அதிகாரத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பகல் வேளையில ஆதாம் ஏவாளோடு கூட உறவாட வருவாராம், பேசுகிறதுக்கு வருவாராம். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட கொஞ்சுவதற்கு வருவாங்க. ஏன்னா தாய் தகப்பன் எப்படி பிள்ளைகளிடத்துல கொஞ்சி பேசுகிறார்களோ அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பகல் வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட பேசுகிறதுக்கு வருவார், உறவாடி கொண்டிருப்பார் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. ஆனால் அவர்கள் என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே அவர்களுடைய கண்கள், மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் நன்மை தீமை அறிகிற அறிவினாலே அவர்கள் வந்தார்கள். ஆகவேதான் இங்கே ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களை கேட்கிறார், நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்று யார் உனக்கு சொன்னது? நான் விளக்கப்பட்ட கனியை நீ புசித்தாயோ? என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனாயோ என்று சொல்லி அவர்களை சபிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். ஆமன்பானவர்களே, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டு
அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு விசேஷமான காரியம் தான் இன்றைக்கு நாம தியானம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஜெனிசிஸ் 3rd chapterல 17 ஒருத்தர் படிங்க, 18 ஒருத்தர் படிங்க, 19 ஒருத்தர் படிங்க. முதல்ல இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிங்க. முக்கியமான ஒரு வசனம். இன்றைக்கு மனிதன் தவறி போய் பாவத்திலே, சாபத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே, துரோகத்திலே விழுகிறதற்கு ஆதி மனிதன் காரணமா இருந்தார் இல்லையா? அந்த பாவத்துளி ரத்தம் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளே நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆக அந்த மனிதனுக்கு என்ன சொன்னார், அதுதான் இன்றைய வரைக்கும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. படிங்க. God pronounces judgment. And he said to the man, you listen to your wife and hate the fruit which I told you not to eat. Because of what you have done, the ground will be under a curse. You will have to work hard all your life to make it produce enough food for you. Amen. அடுத்து அவர் இல்ல இங்கிலீஷ்ல படிச்சுங்க. சீக்கிரம் அவங்கள்ட்ட தயவுசெய்து சீக்கிரம் படிக்கணும் நீங்க. Both thorns and thistles it bring forth to you, and you shall eat the herb of the field. Amen. 19 ஆயிச்சா? 18. 19 படிங்க. இங்கிலீஷ்ல படிச்சுங்க சீக்கிரம். In the sweat of your face, சல சத்தமா படிமா. in the sweat of your face you shall eat bread till you return to the ground, for out of it you were taken, for dust you are, and to dust you shall return. ஆமென். அல்லேலூயா. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி விளக்கி, மனிதனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அல்லேலூயா. முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஒரு சாபம். அடுத்து அது உனக்கு முள்ளும் குறுகும் உடைக்கும் செவியில் வெளியில் வடைகளை புசிப்பாய். சத்தமா படிங்க. இன்னொருத்தர் படிங்க. படிமா. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அல்லேலூயா. அடுத்து நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால், நீ பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். முதலாக ஆதாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 19 ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. ನೀನು ತಿರುಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವ ತನಕ ಬೆವರಿಡುತ್ತಾ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು. ನೀನು ಮಣ್ಣಿನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವನಲ್ಲವೋ, ನೀನು ಮಣ್ಣೇ, ಪುನಃ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರತಕ್ಕವನಾಗಿದ್ದಿ ಎಂದು ಹೇಳಿದನು. Thank you Lord. பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனே, நீ மறுபடியும் பூமிக்கே திரும்புவாய். ஆக உன் நெத்தி வேர்வை தண்ணி கீழே விழுந்து நீ கஷ்டப்பட்டு உழைத்து நீ சாப்பிடுவாய். மண்ணான மனிதனே, நீ கடைசியில மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. சொல்லுங்க, மண்ணான மனிதனே. சொல்லுங்க, மண்ணான மனிதனே, அவருடைய வார்த்தையின் மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வருங்க. இன்னைக்கு குடும்பத்துல சாபம், பிரச்சனை, குழப்பம், வியாதி, சண்டை, சச்சரவு, போதுமான வருமானம் இல்ல, பிரச்சனையா இருக்கிறது, கணவன் மனைவி மச்சத்துல எப்பொழுதும் சண்டை, பிள்ளைகள் மச்சத்துல எப்பொழுதும் குழப்பம், கீழ்ப்படையாம இருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? தாய் தகப்பனுடைய பாவ சாபம் தான். என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாம் ஏவாள் செவி கொடுக்காம போனார்களோ, ஆண்டவர் ஒருத்தரையே விடல. ஆதாம வந்து கேட்டார், நான் சொன்ன வார்த்தையை நீ மீறி நடந்தாயோ அப்படின்னு.
ஆதாம் சொல்றார், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவிதான் இந்த பழத்தை சாப்பிடு என்று சொன்னாலும் நேரா ஆண்டவர் ஏவாளுக்கு வருகிறார். ஏவாளே ஏன் இப்படி செய்தாய் என்று. ஏவாள் சொல்றார், என்னை பாம்பு வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி. அந்த சோதனைக்குள் நான் விழுந்து விட்டேன். அந்த கனி பார்க்கிறதற்கு அழகாய் தெரிந்தது, சாப்பிடுகிறதுக்கு இனிமையாய் தெரிந்தது. இன்னைக்கு நிறைய பேர்கள் தான் இல்லையா, நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தான் பார்க்கறதெல்லாம் நல்லா தெரியும், பார்க்கறதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் இன்னைக்கு பிராந்தி சாராயம் கூட பார்க்கிறதற்கு பளபளப்பா இருக்கும், நல்ல அழகா இருக்கும். அது குடிக்கும் போது இனிமையாய் போரும், கொஞ்ச நேரத்திற்குள்ளே பாம்பை போல சீரும் என்று பைபிள் சொல்லுங்க. பார்க்கிறதுக்கு எதெல்லாம் அழகா இருக்குதோ அதெல்லாம் ஆபத்து தாங்க. ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் நாளைக்கு ஆபத்து. அது அதான் அழகும் எல்லாமே மாயை, அழகும் அந்தஸ்தும் எல்லாம் மாயை என்று சொல்றார் ஆண்டவர். சங்கீதக்காரன் சொல்றார், அதாவது பிரசங்கில சாலமோன் மன்னன் சொல்றார், அழகும் மாயை, சௌந்தரியமும் மாயை, எல்லாமே ஒழிந்து போகும். பிசாசு என்னை வஞ்சித்தது, அந்த கனி பார்க்கிறதுக்கு அழகா தெரிஞ்சது இல்லையா. நீங்க எத்தனையோ பொண்ணு பையெல்லாம் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? இதாங்க. பார்க்கறதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா ஐஸ் வச்சு பேசுவாங்க, ஐஸ் வச்சு பேசுவாங்க, நீ மயக்கிற மாதிரி கடைசியில விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. எத்தனையோ வாலிப பெண்கள் ஆண்கள் இன்னைக்கு பரிதபிக்கிறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க. ஐயோ இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த கல்யாணமே வேண்டாம், இந்த ஜன்மமே வேண்டாம் என்று சொல்லி எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணுகிறதற்கு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கிறார்கள். கடைசியில அவங்க நரகத்துக்கு போறாங்க. ஏவாள் சொல்லுது ஆண்டவரத்துல, பாம்பு என்னை வஞ்சித்தான் அப்படின்னு சொல்லி. நேரா ஆண்டவர் அந்த பாம்பாகி சாத்தான் இடத்துல வந்து கேட்கிறார், ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அந்த மேல இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பாம்பு வந்து ஆண்டவர் சபிக்கிறார். பாம்பே நீ இப்படி செய்தபடினால் உன் வயிற்றிலே நகர்ந்து கடைசி வரைக்கும் நீ மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி பாம்புக்கு சாபம் கொடுத்தார். பாருங்க, இன்றைய வரைக்கும் பாம்பு வயிறுல தான் நடந்து போதார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்துதான் ஆண்டவருக்கு சொல்ற அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொல்றார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ பூமிக்கு மறுபடியும் திரும்புவாய். உன் நெற்றி வேர்வை விழுந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நீ சம்பாதிச்சு நீ சாப்பிடுவாய். கடைசியில மண்ணிலிருந்து வந்த மனிதனே நீ மண்ணுக்கு மறுபடியும் நீ திரும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் திட்ட தெளிவோடு கூட அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறுகிறது. ஆகவேதான் பாருங்க, ஒரு மனிதன் செத்த பிறகு அவனை கடைசியில அடக்க ஆராதனை பண்ணும்போது என்ன சொல்லி ஜபிக்கிறார்கள்? எந்த போதகர் வந்தாலும் சரி, எந்த பாதர் வந்தாலும் சரி, எந்த பாதிரியார் வந்தாலும் சரி, எந்த பாஸ்டர் வந்தாலும் சரி, கடைசியில அந்த 3 பிடி மண்ணு போடுறாங்க தெரியுமா? அதுல ஒரு பிடி எடுத்து என்ன சொல்றாங்க? தூளுக்கு தூளாய் ஒப்பு கொடுக்கிறேன், சாம்பலுக்கு சாம்பலாய் ஒப்பு கொடுக்கிறேன், மண்ணுக்கு மண்ணாய் இந்த மனிதனுடைய உடலை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆமன்பானவர்கள், இன்னைக்கு நீங்க நானும் நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா? கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிற அந்த வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அம்மா அப்பா வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பெருங்க சொல்ற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்ற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நம்ம இன்றைக்கு எப்படியா இருக்கிறோம்? ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி, ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் கேட்டு நடப்போம் என்று சொன்னால் இந்த பூமியில உன்னை என்னையும் சிங்காரமாய் வாழ வைப்பார். பாருங்க, அதனால்தான் நம்ம பாடணும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார், உனக்கு தைலத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை உனக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். ஆமன் பாருங்களே, சீக்கிரம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8, 9, 10 அங்க 3 வசனம் நல்ல சத்தமா எடுத்து படிங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல லாஸ்ட்ல பாருங்க, கடைசியில ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8, 9, 10 மிக அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு யோவான் வழியா எழுதுகிற அந்த நிருபம். ஃபர்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8:1 படிங்க. If we say that we have no sin, we deceive ourselves, and the truth is not in us. If we confess our sins,
He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. ஆமென். அப்புறம் சத்தமா படிமா, படி சத்தமா. He confess our sins. He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ಆಂಡவர் மன்னிப்பாராம். ಓದಮ್ಮ ಬೇಗ. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನೂ ನೀತಿವಂತನೂ ಆಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವನು. ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம் படிங்க. நமக்கு பாவம் இல்லை என்பதும் என்பதுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் நம்மையே நாம வஞ்சித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள்ளே இராது. அப்புறம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை தவறுகளுக்காக நாம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் படிமா. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே நான் செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்காக, குறைகளுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே, அந்த சத்தியமுள்ள தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்க யோவான் நிருபத்திலே மிக அழகாய் அவர் எழுதுகிறார். நான் ஒரு தவறும் செய்யல, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய பார்வையில அல்லேலூயா, நம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் மண்ணா இருக்கிறோம். இந்த மண்ணிலே மண்பாண்டத்திற்குள்ளே அவருடைய ஆவியை வைத்து நம்மை ஒரு மனிதனாய் வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. ஆகவேதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் சொல்லுகிறது பாருங்க. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினாலே தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டி விட்டார் என்று சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம். நாம பாவம் செய்தபடினால் அந்த மகிமையை இழந்து போனார்கள். அந்த மகிமையை மறுபடியுமாய் நமக்கு கொடுக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி உன்னையும் என்னையும் மனிதனாய் இருந்த நம்மை புனிதனாய் மாற்றிருக்கிறார். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் படிங்க. 6:23 அங்க மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. இந்த சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். For sin pays its wage, death, but God's free gift is eternal life in union with Christ Jesus our Lord. ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்குதுங்க. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்த எல்லா பாவ சாபத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்கிறது. இந்த சம்பளம் என்ன? அதான் மரணம். ஒரு நாள் கட்டாயமா நம்ம மரணம் அடைய போகிறோம். அந்த மரணத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்று சொன்னார், அந்த மரணம் நம்மை நரகத்திலே தள்ளாமல் அந்த மரணம் நம்மை மறுபடியுமாய் பரலோகத்திலே வாழும்படியாய் அது செய்யும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. the eternal life நமக்கு கொடுக்கிறது. முடிவில்லாத வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது. காணுதல்மா
ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ, ದೇವರ ಉಚಿತಾರ್ಥ ವರವು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನಿತ್ಯ ಜೀವ. ஆமான்பானவர்களே, இந்த பாவ சாபத்திலிருந்து உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் எத்தனையோ பிரயாசப்படுகிறார், எத்தனையோ ஊழியக்காரரை அனுப்புகிறார், எத்தனையோ ஊழியக்காரிகளை அனுப்புகிறார். இப்படிப்பட்ட வீடெல்லாம் ஜெப வீடாய் மாறணும், சாவெல்லாம் மாறணும், பாவெல்லாம் மாறணும், அநியாயம் எல்லாம் மாறணும். அநியாயத்தினாலே பாவத்தினாலே சாகக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய போட்டோங்கெல்லாம் திடீர்னு ரோட்ல கிடக்குதுங்க. அங்க பார்த்தா சின்ன சின்ன வயசுல எல்லாம் மரணம், சின்ன சின்ன வயசுல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சாவு. நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, இந்த வயசுல இவனுக்கு சாவா, இது சாக வேண்டிய வயசா இது பாருங்க. வாழ தெரியல, அவங்க பாவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறபடினாலே அந்த பாவம் அவர்களை மரணத்திற்குள்ளே கொண்டு போகிறார். ஆகவேதான் நினிவே பட்டணம், யோனா வாங்க சீக்கிரம். இந்த யோனா இந்த புத்தகத்துல பாருங்க, இந்த நினிவே பட்டணத்துல 1,20,000 பேருக்கு மேல் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் சாபத்திற்குள்ளே மறிக்க கூடாது என்று சொல்லி யோனாவை நினிவேக்கு போ என்று சொல்லி அனுப்பி, அந்த தேசம் 40 நாட்களுக்குள்ளாக அழிந்து போகும் என்று சொல்லி அந்த தேசத்திற்கு விரோதமாய் அதை நீ இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே அனுப்பின பிறகு அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி வழியாக அந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படியாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எடுத்துக்கொள்ளுங்க, ஜோன் சாப்டர் 3, அங்க மிக அருமையான ஒரு வசனம் என்ன சொல்கிறது? சாப்டர் 3ல 4 and 5 படிங்க, நல்லா சத்தமா படிங்க இங்கிலீஷ்ல. And Jonah began to enter the city on the first day's walk. Then he cried out and said, "Yet 40 days, and Nineveh shall be overthrown." 51. So the people of நல்ல சத்தமா படிமா. believed God, proclaimed the first, and put on slackbone from the greatest to the least of them. ஆமென், அல்லேலூயா. யோனா நகரத்தில் பிரவேசித்து, நல்ல கவனிங்க, அந்த நினிவே பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி நடந்து போய் இன்னும் 40 நாள் உண்டு. நல்ல கவனிங்க, நினிவே பட்டணத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்கு எப்போ வருது தெரியாது அழிவு, அதுக்குள்ளே நீங்களும் நானும் மனம் திரும்புவோம். அந்த நினிவே பட்டணத்தாரை காத்து சொல்கிறார், இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். தேசத்தில் இருக்கிற 1,20,000 பேருக்கு மேல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கவிழ்க்கப்பட்டு போவாங்க, செத்து போவீங்க, அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து தங்களை உண்டாக்கின தேவனை விசுவாசித்து உபச்சாரம் செய்யும்படி கூறினார்கள். உபவாசித்து செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. சாம்பலில் உட்கார்ந்து ரட்டுடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. 3:4 ಬೇಗ. ಯೋನನು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸೇರಿ ಮೊದಲು 1 ದಿವಸದ ಪ್ರಯಾಣದಷ್ಟು ದೂರ ನಡೆದು 40 ದಿನಗಳಾದ ಮೇಲೆ ನಿನೆವೆಯು ಕೆಡವಲ್ಪಡುವುದು ಎಂದು ಸಾರತೊಡಗಿದನು. ಇದನ್ನು ಕೇಳಿ ನಿನೆವೆಯವರು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಉಪವಾಸವನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿ ಸಾರಿದರು. ದೊಡ್ಡವರು ಮೊದಲುಗೊಂಡು ಚಿಕ್ಕವರ ತನಕ ಎಲ್ಲರೂ ಗೋಣಿ ತಟ್ಟನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡರು. அதோடு கூட மாத்திரம் இல்ல, நீங்க அடுத்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டினது. ராஜாவுக்கு எட்டின உடனே ராஜா சொல்றார், ராஜா கூட எல்லா ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி விட்டு ரெட்டை பிடித்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து, எந்த மனிதனும் சாப்பிடவே கூடாது, எந்த மிருக சிவன்களுக்கும் தண்ணீர் காட்டாதீங்க என்று சொல்லி எல்லாரும் உபவாசத்தை அறிவித்து அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு சொல்கிறது, ஆண்டவர் அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான சாபத்தை, அநியாயத்தை ஆண்டவர் மாற்றி
அவர்களுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது அன்பானவர்களே. அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாம் எப்படி ஜெபித்தாராம் தெரியுமா? சீக்கிரம் வாங்க ஜெனிசிஸ் 18th சாப்டர் 2 வசனத்தை படிச்சு நாம ஜெபிக்கலாம். ஜெனிசிஸ் 18th சாப்டர்ல 27 எடுத்துவங்க, நல்ல சத்தமா உற்சாகமா படிங்க. ஆதியாகமம் 18:27. ஆண்டவரிடத்தில், அதாவது சோதோம் கோமரா அழிகிறதுக்கு முன்பதாக தன் சகோதரன் லோத்து குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எப்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்றார் பாருங்க. ஜெனிசிஸ் 18:27. Abraham spoke again. Please forgive my boldness in continuing to speak to you. Lord, I am only a man and have no right to say anything. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡ ಓದಮ್ಮ. ಅದಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನು, ಇಗೋ ಮಣ್ಣು ಬೂದಿಯೂ ಆಗಿರುವ ನಾನು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡ ವಾದಿಸುವುದಕ್ಕೆ ಧೈರ್ಯಗೊಂಡಿದ್ದೇನೆ. மண்ணு மற்றும் பூதி. ஹல்லேலூயா. தான் சாம்பல். தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரத்யுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு கூட பேச துணிந்தேன். அல்லேலூயா. ஆமென் பாருங்க. இப்படிதாங்க ஆண்டவரிடத்துல வரணும். அன்றைக்கு பரிசேயனும் ஜெபம் பண்ணான், ஆயக்காரனும் ஜெபம் பண்ணான். பரிசேயன் வீண் பெருமையினால ஜெபம் பண்ணான். ஆனா ஆயக்காரன் மார்பில அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்து கண்களை கூட மேலே உயர்த்தி பார்க்காம அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தான். ஆபிரகாம் என்ன சொல்றார் பாருங்க. சோதோம் கோமரா அழிய போகிறது, அதுல அவருடைய சகோதரன் லோத்துவும் அழிய போகிறான், குடும்பம் அழிய போகுது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், ஆண்டவரே மறுபடியுமாய் உன்னிடத்துல வருகிறேன், தூளும் சாம்பலுமாய் இருக்கிற நான். ஆண்டவரே உம்மிடத்துல பேச துணிந்தேன், என்னை தயவு செய்து அழிச்சிடாதீங்க, உங்க கோபத்தினால என்னை அழிச்சிடாதீங்க. ஆமன் மாணவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய விசேஷமான ஒரு ஜெபம் இதுதான். ஆண்டவருக்கு முன்பதாக தூளுமாய் நான் இருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் வந்து ஞாபகம் பண்ணினே இருக்கிறார். சாம்ஸ் 103 வாங்க சீக்கிரம். அங்கே 13-14 பாருங்க. சங்கீதம் 103 அதிகாரத்துல 13-14 மிக அருமையான வார்த்தை சொல்றாரு. ஏன்னா நீ நானும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அப்பப்ப ஞாபகம் பண்றாரு. ஏன்னா ரொம்ப பெருமை நமக்கு. கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டா நம்ம நிறைய மாறிடுது இல்லையா? வாய்ஸே மாறிடுது. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்படி? டாடி மம்மி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் சம்பளம் வாங்கி கொஞ்சம் ஸ்டைலே மாறிடுச்சுன்னா அவங்க நிறைய மாறிடுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஐ மம் அப்படின்றது, அப்புறமா ஐ டாட் அப்படின்றது, இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆமா அப்படின்றது, டாடியை பார்த்து ஆடா அப்படின்றது, டான்றையா டாடான்றையா என்னன்னு சொல்ல இல்லையா? நிறைய மாறிடுது பாருங்க. படிச்சு கொஞ்சம் கை நிறைய சம்பளம் வாங்கின உடனே. அதனாலதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினே இருக்கிறார். அதனாலதான் பைபிள படிக்க சொல்றாரு. உங்களே இல்லையும் 103 சங்கத்தில் 103:13-14 படிங்க. As the father is kind to his children, so the Lord is kind to those who honor him. For he knows our frame. He remembers that we are dust. பைபிள படிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது தான் அவர்களுடைய வாய்ஸ் தான் ரொம்ப என்ன. ஆனாலும் படிக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல திறமை இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன சத்தம் வருது. ஆனா அவங்க எல்லாம் வருதே இல்லை. கோயில் பக்கமே வருது இல்லை. ஆண்டவர் கேள்வி கேட்பாரா இல்லையா? கட்டாயமா கேட்பார். யாரையும் விட மாட்டார். அப்பாவையும் விட மாட்டாரு, அம்மாவையும் விட மாட்டாரு. நீ எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி யாரையும் விடவே மாட்டார். ಕಟ್ಟಾಯಮ ಕೇಳ್ವಿ ಕೇಟ್ಟು ಕೂಲಿ ಕೊಡ್ಪಾರ. ಓದಮ್ಮ. ತಂದೆಯು ಮಕ್ಕಳನ್ನು ಕನಿಕರಿಸುವಂತೆ ಯೆಹೋವನು ತನ್ನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯುಳ್ಳವರನ್ನು ಕನಿಕರಿಸುತ್ತಾನೆ. ಆತನು ನಮ್ಮ ಪ್ರಕೃತಿಯನ್ನು ಬಲ್ಲನು. ನಾವು ಧೂಳಾಗಿದ್ದೇವೆಂಬುದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மறுபடியும் ஞாபகம் படுத்தினே இருக்கிறாரு. சொல்லு படிங்க. தகப்பன்
தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு ம், பயந்தவர்களுக்கு ம், இறங்குகிறார். இறங்குகிறார். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய உருவம் என்னதென்று அஹ், அவர் அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று தேவனுக்கு தெரியும், அவர் அறிவார். நாம் மண்ணென்றும் நாம் மண் என்றும் நினைவு நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. பத்தியா, இதை நாம மறக்க கூடாதான். அதனால்தான் ஆதியாகமத்துல ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையோடு கூட இன்றைக்கு உனக்கு எனக்கு சொல்றார். தேவனுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் ஆண்டுடைய பார்வையில 90வது சங்கீதத்துல பாருங்க, ஆண்டுடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிறது. அப்படி பார்த்தா ஆதாம் ஆண்டுடைய பார்வையில ஒரு நாள் கூட வாழல. தெரியுமா உங்களுக்கு? 930 வருஷத்தோடு கூட அப்படியே போயிட்டார். அப்படியே மறைஞ்சு போயிட்டார். ஆண்டுடைய பார்வையில தேவனுடைய கரங்களினால் உண்டாக்கப்பட்ட ஆதாமே அவ்வளவு ஒரு நாள் கூட வாழவே இல்லை. யாரும் வாழவே இல்லைங்க. 1000 வருஷத்தை கொடுத்தார். இன்னைக்கு 60 70 இல்லையா? 70 வருஷம் பலத்தினால் மிகுதியால் 80 வருஷமானாலும் சஞ்சலம் தான், பாடுதான், வேதனை தான் பைபிள் சொல்லியாச்சு. அதுக்கு மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறோம். நாம நீ மண் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். உனக்கு எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். தூளும் ஆண்டவரே சாம்பலுமா இருக்கிறேன் நான் உம்மிடத்துல பேச துணிந்தேன். ஆபிரகாம் சொன்னார், விசுவாச தகப்பனர் சொன்னார் அப்படின்னு சொன்னா நீ நான் ஏமாத்தேன் இல்லையா? ஆக அன்பானவர்களே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், அந்த தேவனை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நாளை தினத்திலே கேட்கப்படுற அந்த செய்தியை இன்றைக்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நம்ம விசுவாசிப்போம், நான் மண் என்று உணர்வோம், நான் மண் என்று நினைவு பெறுவோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு கேஜிக்கிறீங்கன்னு தெரியும் தானே? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? அதனால தான் ஒரு பெரிய போதகர் சொன்னாரு, நான் 60 ஐ எம் 60 மட்டு, 60 kg மட்டு, 60 kg மண்ணா இருக்கிறேன். அந்த மண்ணை தான் சுமந்து கொண்டு வாழ்கிறேன். ஒவ்வொருத்தரும் நீங்க நான் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் மண்ணு தான். 60 kg 70 kg 80 kg 100 kg 100 kg மண்ணு நானு ஞாபகப்படுத்திக்கணும். அப்போதான் ஆண்டவர் அந்த மண்ணான மண்பாண்டத்திற்குள்ள தேவனுடைய ஆவியை வைப்பார். நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாய் மாறுவோம். சாம்பலுக்கு பதிலாக தேவன் சிங்காரத்தை கொடுப்பார். சம்பனோமா ஆண்டுடைய சமூகத்தில் வருவோம். வாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மண்ணான என்னை ஆண்டவரே மனிதனாய் மாற்றினீரே. ஆண்டவரே, வீணாய் போன என்னை ஆண்டவரே புனிதனாய் மாற்றினீரே. அப்பா, நீரின்றி எனக்கு வாழ்வே கிடையாது. ஆண்டவரே, நீரின்றி எனக்கு வாழ்வே கிடையாது. சொல்லுங்க, இயேசுவே, நீரின்றி எனக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவரே, மண்ணாய் இருந்த என்னை ஆண்டவரே மனிதனாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆதாமே, நீ இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்புவாய். Oh Abraham, you have come from the mud and you will again go to the same mud. மண்ணான மனிதனே, நீ மண்ணுக்கு திரும்புவாய். Oh my dear son, you have come from the mud and you will go again to the mud. நீ மனம் திரும்பு. Repent yourself. ஆண்டவர் உன்னை புனிதனாய் மாற்றுவார். He will be righteous in your life. பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுவார். He will make you precious in your life. அவருடைய பரிசுத்த கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். Let's all surrender in His holy arms. மண்ணாய் இருக்கிற நம்மை, As we are mud, சாம்பலாய் இருக்கிற நம்மை as we are ash, சிங்காரமாய் மாற்றுவார். the Lord will make us அவருடைய beauty. சித்தத்திற்கு ஒப்புக்கொடுப்போம். Let's all surrender into His heart. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். Let's all pray in fasting. இந்த 40 நாட்கள் என்னென்னவோ நாம சொல்லி இருக்கிறோம். ஆமா, உண்மைதான். In these 40 days we have said many things. எல்லாத்தையும் விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன், சாப்பிடுறதெல்லாம் விட்டுறேன், நீ சாப்பிடுறதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. God hasn't told leave that and this and leave your non-veg and all. எதையும் விடாதீங்க, பாவத்தை விட்டுருங்க. Don't leave anything. Just leave your sin. அநியாயத்தை விட்டுருங்க. Just leave all the wickedness. அக்கிரமத்தை விட்டுருங்க. Just leave all the sin. மற்றவங்களை நேசிப்போம், Love yourself. மன்னிப்போம்,
Let's forgive மறந்து others. வாழ்வோம். Let's all repent தேவன் and நம்மை forgive them. ஆசீர்வதிப்பார். The Lord will bless us. கண்களை மூடி ஜெபம் Let's பண்ணுவோம். all close our eyes and pray. நல்ல ஆண்டவரே, Our loving Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி thank செலுத்துகிறோம். you for giving this pleasant evening, Master. ஆண்டவரே, நாளை நாள் சாம்பல் புதன் வரப்போகுது ஆண்டவரே. Lord Jesus, as we are going to appear for the Ash இன்னும் Wednesday tomorrow, 2-3 அவருக்குள்ளாக நாங்கள் அந்த புதன்கிழமையை நாடப் போகிறோம். in another few hours we are going to reach for the Wednesday, Master. சாம்பலாய் இருக்கிற எங்களை சிங்காரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to transform us into a beautiness from the ashes. மண்ணான மனிதனாக எங்களை புனிதர்களாய் மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for making us very precious from the mud, Master. அழிந்து போகிற மனித குலத்தை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றிருக்கிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. Lord Jesus, as we have become a righteous person, as we are destroyed person, Master. இயேசுவே, எங்கள் எல்லாரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக நீ பாரமான சிலுவை சுமந்து கல்வாரி மலை மேல் ஏறி போனீர் ஆண்டவரே. Lord Jesus, you have carried the cross and you went to the Calvary, Master, just because for our sins, Master. எங்களை மீட்டு ரட்சிக்க, எங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்க 5 காயங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. Lord Jesus, to make us righteous, to make us everyone in salvation, you have carried the cross and make us beauty, Master. நாங்கள் இழந்து போன மகிமையை மறுபடியுமாய் எங்களுக்கு கொடுக்க தன் ஜீவனையே கொடுத்தீரே, அதற்காய் நன்றி சொல்கிறோம். Lord Jesus, thank you for giving your life to make us our life more precious in your name, Master. ஆண்டவரே, சாம்பலும் தூளுமாய் இருக்கிற நான் ஆண்டவரே உம்மிடத்திலே பேச துணிந்தேன் என்று ஆபிரகாம் ஜெபித்தது போல ஆண்டவரே. Lord Jesus, as Abraham prayed, as a mud and ashes, he's come to you, Master. ஒன்றுக்கும் உதவாயிருக்கிற எங்களையும் உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we are unfit for nothing, Master, but we are surrendering ourselves into you, Master. ஆண்டவரே, உம்மாலே அன்றி எங்களால் வாழவே முடியாது ஆண்டவரே. Lord Jesus, in front of you we are nothing, Master. நீர் எங்கள் எல்லாரையும் மண் என்று ஆண்டவரே நினைவு கூறுகிறீர். Lord Jesus, you remember that we are mud. மண்ணான மனிதனாகிய எங்களை உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender us into your lovable palm, Master, as a mud. குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டத்தைப் போல நாங்கள் எல்லோரும் உமது கரத்தில் இருக்கிறோம். Lord Jesus, as a potter has a mud in his hand, Lord Jesus, we surrender ourselves into your hand, Master. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. Lord Jesus, you need to create us as your desire, Master. இனி வருகிற காலத்திலே அதிகமாய் நாங்கள் ஜெபிக்கணும், உபவாசமாய் இருக்கணும் ஆண்டவரே. Lord Jesus, in the upcoming following days, we need to be in fasting and we need to be always praying to you, Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. In the name of Jesus, as we are living in Christ in you, Master, we need to be always serving you, Lord. அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. Lord Jesus, we need to look after many souls into Christ, Master. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஆண்டவரே. Father, Son, and the Holy Spirit, let everyone be baptized in your name, Master. நாங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள் அவர்களை வழிநடத்தணும் ஆண்டவரே. We need to lead everyone into salvation, Master. ஆண்டவரே, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. Holy Spirit, oh Lord Jesus, help us, Master. ஆண்டவரே, இந்த இடம் இன்னைக்கு இருக்கிறது போல இல்லாமல் இன்னும் அநேக ஜனங்கள் இந்த இடத்துல நிரம்பணும் ஆண்டவரே. Our Father, let this place be flourished with your name, Master. தேவனுடைய ஜெப வீடு நிரம்பி வழியணும் ஆண்டவரே. Let the name of the God house be flourished with your name, Master. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் ஜெப வீடாய் மாற்றுங்க ஆண்டவரே. Let all our families' houses become a prayer warrior house, Master. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. Lord Jesus, we surrender all the youth, boys and girls into your most lovable palm, Master. ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. You need to make a miracle, Master. படிச்ச பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, people who have done their studies, they should get a good job, Master. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே திருமண வாசலை திறப்பீராக ஆண்டவரே. Lord Jesus, Akavanna who was waiting for their alliance and proposal, let it be done in your name, Master. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக ஒரு சொந்த வீட்டை வாங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. Lord Jesus, you need to give us a gracious place for the own place, Master. ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக இதை நீ செய்ய போகிறீர், நன்றி சொல்கிறோம். Lord Jesus, thank you for not only for our glory, Master, it should be glorified your name alone, Master. இன்னைக்கு வந்தவர்களுக்காக நன்றி, வர தடைப்பட்டு போனவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we thank and pray for the people who are around your Master and people who are unable to come and attend this prayer meet, இந்த Master. ஜெப நாட்களை கனப்படுத்த
மகிமைப்படுத்த அநேக பிள்ளைகளை நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. Lord Jesus, you need to get many people to be honorable in your name, Master. இங்க பாடின ஜெபிச்ச வேத வாசித்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we thank you for the people who have sung and praised you and worshipped you, Master. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் டீனேஜ் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to bless all the youth children's future and goals and achievements, Master. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All the glory, praises and honor to you alone, Master. ஆண்டவரே, எந்தெந்த நோயாளிகளுக்காக நாங்கள் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. Lord Jesus, you need to heal and touch all the sick people, Master. விசேஷமாய் சுந்தரி சேகர் குடும்பத்தை 2 வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Especially, Master, Lord Jesus, we surrender Sundari auntie and uncle and his 2 sons into your holy hand, Master. அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் சீக்கிரம் ஒரு நன்மையான காரியங்கள் நடப்பதாக ஆண்டவரே. Lord Jesus, we believe and pray that miracle will happen in their family, Master. அப்படியே செய்வதற்காய் நன்றி சொல்கிறோம். Thank you for making it to be done, Master. சொல்லுங்க நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. துதி கன மகிமை ஆராதனை புகழ் உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை மண்ணாய் இருக்கிற நம்மை மனிதனாய் மாற்ற புனிதனாய் மாற்ற இன்றைக்கு என்றைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, praise the Lord. வாங்க நம்ம நன்றி சொல்வோம். நீரின்றி வாழ்வது இறைவா இந்த பாடலோடு கூட அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Thank you, Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாளிலே கர்த்தர் தாமே நம்ம நன்றி அறிதல்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள நல்லவராய் இருக்கிறார். போன வெள்ளிக்கிழமை சகோதரன் ஜானுக்காக நம்ம ஜெபித்தோம். செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன ஒரு தலை வலி என்று சொல்லி போன சகோதரனுக்கு என்ன காரணம் ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம். கர்த்தர் அந்த ஆஞ்சியோகிராமுக்கு கொண்டு போகும்போதுதான் நம்ம எல்லாரும் கூடி செபித்தோம். கர்த்தர் என்ன ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார் என்று சொன்னால், அந்த ஆஞ்சியோகிராம்ல இருந்து கர்த்தர் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஸ்மால் ட்ரீட்மெண்டோடு கூட இந்த நாளிலே அட்மிட் ஆன அந்த சகோதரனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கடந்து போகும்படி கிருபை செய்தார். அதற்கு தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆகவே நம்மை தேவன் இந்த நாளிலே என்னவென்று நினைவு கூறுகிறார்மா, நீ மண்ணாய் இருக்கிறாய் என்று நாம ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த மண் இந்த பூமியில போய் மடிவதற்குள்ள நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைப்போம். ஆகவே சொல்லலாம், நீரின்றி வாழ்வது எனக்கு இல்லை, உங்க நினைவுதான் எனக்கு நினைவா இருக்கட்டும் ஆண்டவருக்கு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட ஆசீர்வதிப்பார். Thank you, Lord. Hallelujah. Amen. எல்லாம் நன்றி சொல்லி பாடலாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, ஆமென். உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், பூமியில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பழக்கூடி வார்த்தைகள் நான் கேட்டு போதும், நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், பேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000
நினைவின்றி மடிவீடு தேவா நீரின்றி வாழ்வேது இல்லைவா நினைவின்றி மடிவீடு தேவா உலகத்தில் 100 ஆண்டு நாம் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் வாழும் ஒரு நாள் போதும் நீரின்றி வாழ்வேது இல்லைவா நினைவின்றி மடிவீடு தேவா நீரின்றி வாழ்வேது இல்லைவா நினைவின்றி மடிவீடு தேவா. அல்லேலூயா. நான் செய்தியின்படி நாம் அவரோடு கூட நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவரோடு கூட வாழ்வோம். ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த செய்தியோடு கூட தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you. கரங்களை தட்டி இயேசுப்பா இந்த நாளையும் கொடுத்தமைக்காக நன்றி. Thank you Lord. நன்றி இயேசுப்பா. உம்மையே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் நம்ம மத்தியிலே செய்வார். Thank you Lord. ஆண்டவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம்.